கம்பத்தில் கஞ்சா வியாபாரிகள் வீட்டில் போலீசார் என கூறி பணம் பறித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதால் அவ்வப்போது உளவுத்துறை போலீசார், உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கஞ்சா வியாபாரிகளின் பட்டியலை வைத்து சோதனை மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 2 பெண்கள் 2 வாலிபருடன் இணைந்து கம்பம் உத்தமபுரம் பகுதியில் உள்ள கஞ்சா வியாபாரிகளின் வீட்டிற்கு சென்று நாங்கள் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் என கூறி அவர்களது வீட்டில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கஞ்சா வியாபாரிகள் வீட்டில் சோதனை செய்வது போல் நடித்து மிரட்டி சுமார் 60,000 ரூபாய் வரை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கக்கூடாது என எச்சரித்து சென்றுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த கஞ்சா வியாபாரிகள் உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் முத்துப்பாண்டி, சாமுண்டீஸ்வரன் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் தடுப்பு காவலர்கள் போல் நடித்து பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதிகளில் யானை கூட்டம் நடமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் யானைகள் அடிக்கடி வருவது வழக்கம். யானை கூட்டங்கள் விளைநிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களை அழித்து நாசம் செய்வது வாடிக்கையாகி வரும் நிலையில் பூம்பாறை கிராமத்தை அடுத்த பிரதான நெடுஞ்சாலை மற்றும் வனப்பகுதிகளில் தற்போது யானை கூட்டம் நடமாடி வருகிறது. இரவு நேரங்களில் உலாவரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் விற்பனைக்காக வாகனங்களில் காய்கறிகள் கொண்டு செல்லும் போது ஆபத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். விளைநிலங்கள் மற்றும் வனப்பகுதிகளுக்குள் மட்டுமே உலாவந்த காட்டு யானைகள் தற்போது பிரதான நெடுஞ்சாலைகளில் தோன்றுவது கிராம மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. வனத்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுத்து விவசாய பயிர்களை காக்க பொதுமக்களின் உயிருக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி புனித அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக நகரின் முக்கிய வீதிகளில் கொடிப்பட்டத்தை வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் காலை சிறப்பு ஜபக்கூட்டமும் நவநாள் திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெறும். இத்திருவிழாவின் கடைசி நாளான அடுத்த மாதம் 4ஆம் தேதி திருவிழா திருப்பலி கொடியிறக்கம் மற்றும் அன்பிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. தாம்பரம் அருகே பேருந்துகளில் பயணிகளிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட ஆந்திர மாநில நபரை கைது செய்த போலீசார் 11 செல்போனை பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன் என்பவர் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறியபோது அருகில் வந்த நபர் ஒருவர் அவரை இடித்தபடி சென்றுள்ளார். பின்பு சிறிது நேரத்தில் சட்டைப்பையை பார்த்தபோது நெடுஞ்செழியன் செல்போன் திருடு போனது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அருகிலிருந்த குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் இடித்து சென்றவரின் அங்க அடையாளத்துடன் நெடுஞ்செழியன் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேருந்து நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகப்படும்படி இருந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர் வைத்திருந்த கைப்பையை சோதனை செய்தபோது பல விலை உயர்ந்த செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். பின்பு அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கரிகா இமானுவேல் என்பதும் பேருந்தில் பயணிகளிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடமிருந்து 11 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாவட்டத்தில் நெல்லின் தரம் மற்றும் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1,60,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சில தினங்களுக்கு முன்பு பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாமல் போனது. மேலும் தண்ணீர் வழியாத காரணத்தால் நெல்மணிகள் வயலிலேயே சாய்ந்து கிடப்பதால் ஈரப்பதம் கூடிய நிலையில் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது வயலில் தண்ணீர் தேங்கி நின்று நெற்மணிகள் நனைத்து உள்ளதால் 22% ஈரப்பதம் தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என மாநில மற்றும் மத்திய அரசுக்கு விவசாயிகள் கடிதம் அனுப்பி வைத்திருந்தனர். இந்த நிலையில் மத்திய குழுவினர் நாகை மாவட்டத்தில் உள்ள எரவாஞ்சேரி, சீயத்தமங்கை, பட்டமங்கலம், தேவூர் உள்ளிட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த விவசாயிகள் பருவம் தவறி பெய்த கனமழையினால் நெல் ஈரப்பதம் கூடியுள்ள நிலையில் மகசூல் பாதிப்பு அடைந்துள்ளதால் நஷ்டத்தை சரிகட்ட 22% ஈரப்பதம் தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய குழு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்னைக்கு பார்வையிட்டாங்க. அந்த பார்வையிட்டையில் அறுவடை செய்து வரக்கூடிய நெல்லில் சாதாரணமாக 20%லேருந்து 24% வரைக்கும் ஈரப்பதம் இருக்குது. தமிழக அரசினுடைய மத்திய அரசினுடைய கொள்முதல் வழிகாட்டு நெறிமுறைப்படி 16%க்கு மேலே சம்பா கொள்முதல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து வரக்கூடிய நெல் 20லிருந்து 24% மாய்ச்சர் கண்டென்ட் ஈரப்பதம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்திருக்க குழுக்கிட்ட இந்த ஈரப்பதத்தில் தளர்வு கொடுத்து 21% வரைக்கும் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், விவசாயிகள் அறுவடை பண்ணுறது இயல்பாக 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் அறுவடை நடக்கும். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு மாற்று மலைப்பாதை அமைப்பது குறித்து அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் ஆடி கிருத்திகை, தைப்பூசம் போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வரும் நிலையில் திருத்தணி மலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் திருத்தணி முருகன் கோவில் மலையையும் திருத்தணி நகராட்சி சித்தூர் சாலை முடுகூர் என்ற பகுதியையும் இணைக்கும் வகையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்று மலைப்பாதை அமைப்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாம் நாசர் ஆகியோர் திட்ட வரைபடத்தை பார்வையிட்டு பணிகள் தொடங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, திருத்தணி மலைக்கு வருகை தரும் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் கூறிய அறிவுரையின்படி மாற்று மலைப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாகவும், இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வரும் பிப்ரவரி மாதம் முடிவடையும் எனவும் தெரிவித்தார். தனது பெயர் மற்றும் புகைப்படம் தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்பதற்காக சீமான் அவதூறுகளை பேசி வருவதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோடு இருப்பது போன்ற போலி புகைப்படத்தை தயாரித்துள்ள சீமான் திராவிட மாடல் ஆட்சி குறித்து பேசுவது வேடிக்கையானது என விமர்சித்தார். பிரபாகரனை பெரியார் குறித்து சிறப்பாக பேசியுள்ளதாக கூறிய அவர், திமுக ஆட்சியை சீமானை போன்று யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது எனவும் கூறினார். பெரியாரை சொல்லாததே நாங்க எப்பொழுதும் கிடையாது. நாங்க தான் எப்பயுமே சொல்றது பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் நடக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் பல இடங்களிலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார். ஆகவே ஏதோ இன்னைக்கு புதுசா வந்துட்டு எங்கேயுமே ஆள் இல்லாத ஆள்லாம் பேசுறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருக்கே மனசாட்சியோடு சிந்திச்சா தெரியும். அதை அவர் சிந்திக்காம, அதுவும் குறிப்பாக டூப்ளிகேட் ஃபோட்டோவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணி நான் தான் பிரபாகரனுக்கு அவருக்கே பெரியாரை பற்றி எந்த அளவிற்கு சிறப்பாக பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதது அல்ல. அந்த அளவிற்கு தமிழின் மீதும் திராவிட உணர்வின் மீதும், திராவிடம் என்பது இனம், தமிழ் என்பது மொழி, இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் கூட பார்க்க முடியாது. தமிழர்களுடைய ஆட்சி, தமிழர்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி. அந்தந்த நாட்டிலும் மாநிலத்திலும் இருப்பவர்கள் அவரவர்கள் மொழியை வளர்ப்பதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு காரணமாக இருந்ததே பேரறிஞர் அண்ணாதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என ஆளுநர் பேசியதற்கு சபாநாயகர் அப்பாவு நன்றி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சுங்கான்கடை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என ஆளுநர் பேசியதற்கு நன்றி தெரிவித்த அவர், இனிமேலாவது அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி ஆளுநர் நடந்து கொள்வார் என நம்புவதாகவும் தெரிவித்தார். பெரியாரின் சிந்தனைகள் குறித்த புத்தகங்களை மாணவர்கள் ஏராளமானோர் படிப்பதாக குறிப்பிட்ட அவர், பெரியார் சிந்தனைகள் யாராலும் அழிக்க முடியாது எனவும் கூறினார். ஆளுநர் இப்போ தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு சொல்லியிருக்காரு. இது நீதிமன்றத்தோட நெருக்கடி காரணமா சொல்லியிருக்கலாமா? இல்லை, அவருக்கு தெரியும். இப்போவாது 3 வருஷம் கழிச்சாவது உண்மையை சொல்லியிருக்காரு. நன்றி. இதே போல பல உண்மைகளை சொல்லாம ஏற்று பேசிட்டு இருக்கிறாரு. அது அவர் தன்னை மாற்றத்துக்கு முதல் புள்ளியாட்டி இதை வச்சுக்கிட்டாக்கி இதுல இருந்தே எல்லாம் என்ன ஆளுநருக்குள்ள கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செய்வார்னு நம்பணும். அரியலூரில் ராஜேந்திர சோழனின் உருவத்தை உறுதிப்படுத்திய பின் அவரது சிலை அருங்காட்சியகத்தில் அமைக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் 10.5 ஏக்கர் பரப்பளவில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணியை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனை பார்வையிட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அருங்காட்சியகம் அமையவுள்ள இடத்தில் மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ராஜேந்திர சோழனின் புகைப்படம் உறுதிப்படுத்திய பின் அவரது சிலை அருங்காட்சியகத்தில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் ராஜேந்திர சோழனின் அருங்காட்சியகத்திற்கு என தனி இணையதளம் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தந்தை பெரியாரை விமர்சிக்க சீமானுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துள்ளதால் தோல்வி பயம் நெருங்கியுள்ளதாக விமர்சனம் செய்தார். மேலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கு காரணமாக திகழ்ந்தவர் பெரியார்தான் எனவும் 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட பெரியாரை விமர்சிக்க சீமானுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என கடுமையாக சாடினார். அவர் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுவது அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் 520 வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான். மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் நாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான், தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே 220 வெற்றி பெறுவோம் 220 வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் செய்கின்ற தவற்றினை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக அவதூறு என்று சொல்லுகிறார். அது அல்ல, உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கள் விற்பனைக்கு வந்தால் டாஸ்மாக் விற்பனை பாதிக்காது என தமிழ்நாடு அரசு பனை தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் பனை மேம்பாட்டு அறக்கட்டளை, தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் பனை மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்திற்கு பிறகு கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் காவல்துறையினர் கல் வியாபாரிகளுக்கு இதனையே நடைமுறைப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். காலையில் இறக்கப்படும் பதநீர் இரவில் குளித்துவிடும் நிலையில் அதனை கள் என குற்றம் சாட்டி பதநீர் வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், இச்சம்பவம் குறித்து முதலமைச்சரிடம் விரைவில் முறையிடப் போவதாகவும் கூறினார். அரசு கொள்கை முடிவை தளர்த்தினால் கள் இறக்கப்படும் என தெரிவித்த அவர், கல் விற்பனையினால் டாஸ்மாக் விற்பனை பாதிக்காது எனவும் கூறினார். டங்ஸ்டன் சுரங்க திட்ட விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் 17 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள அரசு தலைமை மருத்துவமனை
புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கு தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது குறித்து துணை முதலமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்களின் போராட்டத்தின் விளைவாக மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பது மற்றும் வார்டு பரிசீலனை செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், சீமான் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க விருப்பமில்லை என கூறினார். ஆண்டாண்டு காலமாக உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடைபெறாமல் அதை மக்கள் சந்தித்தார்கள், துன்புற்றது. இப்பொழுது சில பகுதியில் நகராட்சியோடு ஊராட்சி பகுதிகளை சேர்த்துவதற்கும் மாநகராட்சி பகுதியில் சேர்த்துவதற்கும் அதேபோல் 2 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாற்றுவதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வார்டுகள் மறுவரையில் நடைபெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால் கால அவகாசம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எம்ஜிஆர் இருந்த பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்த பொழுது 5 ஆண்டு காலத்துக்கான பதவி அதை 3 ஆண்டு காலமாக குறைத்தார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முத்தமிழ் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மீண்டும் 5 ஆண்டு காலத்திற்காக அந்த பதவியை நீட்டிப்பு செய்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எனவே அவர் வழியில் ஆட்சி நடத்தக்கூடியவர். நிச்சயமாக மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதிகளை ஏற்படுத்தி விரைவாக அந்த பணிகள்லாம் தடையின்றி நடப்பதற்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.